ப்ரைஸ் த லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் 12ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ் சாப்டர் 17 verse 26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல வசனத்துக்காக இந்த காலை வேளையில நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களில் அவர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிற இந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா கிரேக்க பட்டணத்திலே அவர் வருகிறார். கிரேக்க தேசம், த கிரீக் கண்ட்ரி, கிரீஸ், அந்த கண்ட்ரிக்கு அவர் வருகிறார். அவர் ஒரு சூழ்நிலை நிமித்தம் அவர் தனியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்போ அவர் அங்கே இருக்கிற மார்க்கெட் பிளேஸ், அந்த சந்தை வெளிகள், அங்கெல்லாம் போய் இயேசுவை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசுவனுடைய எப்படி ஆண்டவர் வந்தாங்க, எப்படி ஆண்டவர் மரித்தாங்க, எப்படி ஆண்டவர் உயிரோடு எழும்புனாங்க, ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போ கிரேக்க ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் தத்துவ ஞானிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியில் கூட படிச்சிருப்போம், ஃபிலாசபர்ஸ், அந்த மாதிரி ரொம்ப இன்டலெக்சுவல் பீப்புள். அப்போ அவங்களுக்கு எப்படின்னா இந்த மாதிரி யாராவது புதுசாக ஏதாவது சொன்னாங்கன்னா அது குறித்து அவர்கள் அதிகமாக அவர்கள் கேட்பார்கள். அட்லீஸ்ட் அவங்க லிசன் பண்ணுவாங்க. அந்த பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படியான ஒரு காலகட்டம் அந்த நாட்கள். அப்போ அப்படியாக பவுல் அப்போஸ்தலர் போய் அவர் பிரசங்கம் பண்ணுறாரு. உடனே எல்லாரும் வாக்குவாதம்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஞானிகள். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணுறாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் தெரியுமா? வாயாடி. 18வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். அப்போ அவங்களே சொல்லிக்கிறாங்க, இவங்க அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாய் காண்கிறது, ஏதோ ஒரு ஃபாரின் காடை பற்றி இவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன பேசினார்னா இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடினால அப்படி சொன்னார்களாம். அப்போ உடனே அவர் அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவனை அப்போஸ்தலனாகிய பவுலை மார்ஸ் மேடை, அது ஒரு சென்டர் பிளேஸ் அவங்களுக்கு, அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போய், நீ சொல்கிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகளை கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாக இருக்கிறோம். அப்போ அவங்க இவர் ரெடி டு லிசன். அவங்களுக்கு என்னமோ இது புதுசாக இருக்குது, என்னமோ நியூவாக ஒன்று சொல்கிறாங்க, இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையே, இது என்னதுன்னு தான் கேட்போமே அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு நிறுத்துகிறாங்க. அப்போ பவுலுக்கு என்ன அருமையான ஒரு சான்ஸில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த அத்தேனா பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ புக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி தெரிந்து உங்கள் ஆராதனைக்கு உரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். எப்படி அவர் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அந்த காஸ்பலை ப்ரீச் பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். நான் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஆராதிக்கிறத பார்த்தேன், நீங்கள்லாம் ரொம்ப பக்தியுள்ள ஜனங்களாக இருக்கிறீங்களே, ஒரு பலிபீடத்தில் மட்டும் டு த அன்னோன் காட், அறியப்படாத தேவன் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. நீங்கள் அறியாமலேயே ஒரு தேவனை ஆராதிக்கிறீங்களே, அந்த தேவனை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம்,
இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையானாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினாரே, நான் அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினான் என்றார். அல்லேலூயா. இதை கேட்ட பொழுது அநேகர் வித்தியாசமா பேசுறாங்க. ஆனா அநேகர் இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இதில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பிரசங்கத்தை நம்ம கேட்டோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு உரிய சப்ஜெக்ட் 26வது வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய இரத்தத்தினால தான் இன்னைக்கு முழு உலகமும் இருக்குது. இன்றைக்கி அவங்க ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், ஐரோப்பாவில் இருக்கலாம், ஆசியா கண்டத்தில் இருக்கலாம். எல்லா ஜனங்கள், அவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பௌத்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இல்லை தேவனே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாரையும் தேவன் ஒரே மனுஷன் மூலமாக தோன்ற பண்ணினார். ஆமேன். ஒரே இரத்தத்தினால தோன்ற பண்ணினார். பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்திருக்கிறார். எல்லாரையும் பூமியின் மேலே குடியிருக்க பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் ட்ரைப்ஸில் இருக்கிறாங்க, ஒருத்தர் நல்ல ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நம்ம இருக்கிறோம், ஒவ்வொரு கண்ட்ரியில் நம்ம இருக்கிறோம். வித்தியாசமான மொழிகளை பேசுகிறோம், வித்தியாசமான உடைகளை நம்ம அணிந்து கொள்ளுகிறோம், வித்தியாசமான உணவுப் பொருட்களை நம்ம உண்டு பழகுகிறோம். நம்ம எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறோம். ஆனால் ஒரே தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஒரே தேவன் தான் எல்லாரையும் படைத்திருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களிலே கர்த்தர் நம்மளை குறித்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலம், இந்த காலகட்டத்தில், இந்த 2025வது ஆண்டில் நம்ம உயிரோடு இருக்கணுன்றது ஆண்டவருடைய சித்தம். ஒரு 100 ஆண்டுக்கு முன்னால் நம்ம இல்லை, 100 ஆண்டுக்கு பிறகும் நம்ம இல்லை, பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் நம்ம இல்லை, இயேசு இருந்த நாட்களிலும் இல்லை. இந்த காலகட்டத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள், அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் குறித்திருக்கிறார். நாங்கள் நியூ ஜெர்சியில் இருக்கிறோம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் நியூயார்க்கில் இருக்கிறோம், ஃப்ளாரிடாவில் இருக்கிறோம், டெக்ஸஸில் இருக்கிறோம், கலிஃபோர்னியாவில் இருக்கிறோம், இல்லை இந்தியாவில் கூட இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல நம்ம இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் குறித்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், நான் இந்த வீடை பார்த்து நான் செலக்ட் பண்ணி நல்லா பேரம் பேசி நான் வாங்கினேன், நல்ல இடத்துல நான் வாங்கியிருக்கிறேன். கர்த்தர் குறித்த இடத்துல நம்ம வாசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. தேவன் எந்த இடத்துல நம்மளை வைக்கணும்னு சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அந்த இடத்துல தேவன் நம்மளை வைத்து ஆண்டவர் நம்மளை பராமரிக்கிறார். அப்போ ஆண்டவர் பாருங்களேன், இந்த பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் சைனா, ஒருத்தர் ஜப்பான், ஒருத்தர் லண்டனில் இருக்கிறாங்க, ஒருத்தர் சவுத் ஆஃப்ரிக்கா, ஒருத்தர் மெக்சிகோ, ஒருத்தர் அமெரிக்கா. எங்கெங்கெல்லாமோ நம்ம சதறடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் எல்லாரையும் படைத்தது ஒரே தேவன். அந்த தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்து மனிதனுடைய உருவத்தை எடுத்து நமக்காக தன்னுடைய கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி 3வது நாள் உயிரோடு எழும்பி இந்த ஜனங்கள் எல்லாரும் பிதாவோடு ஐக்கியமாகணும், அவங்களை படைத்த தேவனோடு அவங்கெல்லாம் ஐக்கியமாகணுன்றதுக்காக இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்து அவர் செய்த அந்த மகா பெரிய அந்த ஆண்டவருடைய திரு ரத்தத்தை நமக்காக கொடுத்து, அவருடைய சரீரத்தை நமக்காய் பிற்க கொடுத்து நம்ம எல்லாம் பிதாவோடு பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கி நம்ம வாசித்ததில் பார்த்தோம்னா, அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் நம்மெல்லாம் அறியாமல் இருந்தோம். எவ்வளோ காரியத்தை வணங்கிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஃபோட்டோவை பார்த்தா அதை வணங்குவோம், ஏதோ ஒன்று பார்த்தா உடனே அதுக்கு முன்னால் வணங்குவோம், அப்படியெல்லாம் இருந்தோம். அதெல்லாம் அறியாமையின் காலங்கள், அதெல்லாம் ஆண்டவர் பொருட்படுத்தலை. ஆனால் இப்போ சத்தியம் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒரு தெய்வத்தை ஒரு கல்லில் அடக்கி வைக்க முடியாது. அது பொன் சொரூபமாக இருக்கலாம், அது வெள்ளியினால் ஆக்கப்பட்ட ஒரு சொரூபமாக இருக்கலாம், அதில் நான் கடவுளை அடக்கி வைக்க முடியாது. அவர் என்னை உண்டு பண்ணினவர், நான் அவரை உண்டு பண்ண முடியாது என்கிற சத்தியத்தை நான் அறிந்து விட்டேன்.
இனிமேல் நான் மனம் திரும்ப வேண்டும். இனிமேலும் நான் விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் எனக்கு அந்த சத்தியம் புரிஞ்சிருச்சு. காடு தான் என்னை கிரியேட் பண்ணாங்க. மனுஷன் காடை கிரியேட் பண்ண முடியாது. இதுதான் சத்தியம், வேற ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அதனால தான் நம்மளுடைய வீட்டில் ஃபோட்டோஸோ எந்த விதமான விக்கிரகங்களோ எதுவுமே நம்ம வைக்கிறதில்ல. வசனத்தை நம்ம வைக்கிறோம். சில நேரத்தில் சிலுவையை நம்ம சிம்பலைஸ் பண்ணி வைத்துக்கொள்ளுகிறோம். எந்த விதமான காடை ரெப்ரசன்ட் பண்ணுகிறதான ஐடல்ஸ், ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்ஸ் நம்ம வைக்கிறது கிடையாது. பூஜை ரூம்ன்ற கான்செப்ட் நம்மளுக்கு இல்லை. ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி இயேசுவே தேவனேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கர்த்தர் வருகிறார் என்கிற அந்த உணர்வு எனக்கு வந்துவிட்டது. ஆமேன். அதுதான் சத்தியம். இதுதான் ரட்சிப்பு. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு. இயேசு எனக்காக இந்த பூமியில வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காகத்தான் தன் ரத்தத்தை சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால தான் இன்னைக்கு என் பாவம் கழுவப்பட்டிருக்கு. கங்கை நதியில போய் நான் ஸ்நானம் பண்ணுகிறதுனால அல்ல, என்னையே நான் கஷ்டப்படுத்தி கொள்ளுகிறதுனாலேயோ அல்ல. இயேசு எனக்காய் பாடுபட்டார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய ரத்தத்தினால தான் இன்னைக்கு நான் நீதிமானா மாறி இருக்கிறேன். இதுதான் ரட்சிப்பு பிரியமானவர்களே. அவர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாளில் என்னை அவர் எடுத்துக்கொண்டு நான் பரலோகத்தில் கடந்து செல்வேன். பிதாவோடு எந்த நாளும் இருப்பேன். அதுதான் ரட்சிப்பு. அதற்காகத்தான் தேவன் நம்மளை எல்லாம் முன்குறித்து இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய அநேக நெய்பர்ஸ் மத்தியில் நம்மளை சாட்சியாய் வைத்திருக்கிறார். ஏன் இந்த பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு தேவன் வீட்டை கொடுத்திருக்கிறார்? ஏன் இந்த பர்டிகுலர் கம்பெனியில் உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார்? நீங்களும் நானும் அந்த இடத்துல இயேசுவுக்கு நற்கந்தங்களாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜீவனுள்ள சாட்சிகளாய் தேவன் நம்மளை வைத்திருக்கு. ஜீவனுள்ள கற்கள் என்று பார்க்கிறோம். we are the living stones. நீங்கள் கூப்பிடலாம், இந்த கல்லே கூப்பிடுன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி நம்மெல்லாம் ஆண்டவரை பற்றி பேசுகிற கற்கள். இயேசுனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை நாம் செய்ய தேவன் நம்மளை அழைக்கிறார். அதை செய்யலாமா? அப்போஸ்தலர் 17:26 வார்த்தையில் நம்ம வாசித்தது போல மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி சொல்லி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?